வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் கட்டி தீர்த்தான். சாலமோன் செய்ய மனதாக இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. சென்ற வருஷத்தின் வாக்குத்தத்தம் சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அந்த சீயோனுக்குன்ற இடத்துல நான் என்ன சொன்னேன், உங்களுடைய பெயரை நீங்கள் வைத்து அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். அதே போல் இந்த ஆண்டில் கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தில் இருக்கிற சாலமோன் என்கிற அந்த வார்த்தை, அந்த பெயருக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பெயரை வைத்து அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை சாலமோன் செய்ய மனதாக இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்றுன்ற அந்த வார்த்தை வசனத்தை இப்படி எல்லாம் உங்களுடைய பேரை போட்டு சொல்லுங்க. ஆமென். இதை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய மனதாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் அனுகூலமாக்கி தருவார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருட ஆராதனையின் செய்தியிலே ஆவியானவர் சொன்னார், அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது சொன்னார், இந்த வாக்குத்தத்தம் வருடத்தின் முடிவிலே நிறைவேற போகிறது அல்ல, இந்த வாக்குத்தத்தத்தை படிக்கும் பொழுதே அது நிறைவேறினதாக அந்த வாக்குத்தத்தமே இருக்கும். அனுகூலமாகும் கிடையாது, அனுகூலமாயிற்று. அதனால தான் பாருங்க, கர்த்தர் வருஷத்தின் துவக்கத்திலேயே நம்மை கர்த்தர் சாட்சியாக அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் இந்த சாட்சி சபையில் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்தில் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உங்கள் கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் செய்ய மனதாக இருக்கிறதெல்லாம் அனுகூலமாகும். இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் இருக்கும் கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் மனதாக இருக்கிறதெல்லாம், செய்ய மனதாக இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. எஸ், விசுவாச அறிக்கை அதுதான். ஹல்லேலூயா. சரி, இந்த ஆண்டு ஒரு அனுகூலமான ஆண்டு. ஆமென். அனுகூலமான ஆண்டு. ஆகவே கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை கர்த்தர் உணர்த்தி காண்பித்தார். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது, இந்த ஆண்டில் கர்த்தர் எப்படி நடத்த போகிறார், அல்லது இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. பாருங்க, அங்க சொல்லக்கூடிய வார்த்தை இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, பிழைப்போம் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்றுன்னு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 43வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாம். முந்தி கடலில் விழுந்து கரையேறவும். 44ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அதை சொன்னவரே மறுபடியும் சொல்றாரு, இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தோம். பிழைப்போம் தப்புவோம் என்ற நம்பிக்கையே சுத்தமா இல்லை. ஆனா இப்போ அவரே சொல்றாரு, நாங்கள் தப்பி எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தோம். ஹல்லேலூயா. ஒருவேளை சென்ற ஆண்டுகளிலே நீங்க கடந்து வந்த பாதைகளில் நீங்கள் சந்தித்த சூழ்நிலைகள், உங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனங்களின் நிமித்தமாக ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டை நான் பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ என்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கடந்த நாட்களில் ஒரு அன்பான ஒரு ஐயாவை நான் சந்தித்தேன். அவருக்கு வயது 80 வயது இருக்கும். நல்ல கர்த்தருடைய மனிதர். அவரிடத்துல நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வருஷத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் கர்த்தருடைய கிருபையினால புதிய வருட ஆராதனையில் நான் என்னுடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க உதவி செய்தார். இந்த ஆண்டு நான் இருக்கிறத கர்த்தருடைய கிருபைனார். உண்மையாகவே பாருங்கள்,
அவருடைய உள்ளத்தில் இருந்த எண்ணம், அவர் சரீரத்தில் இருந்த பலவீனம், அவளுக்கு ஏற்பட்ட நெருக்கம் அவருக்கு தான் தெரியும். அவர் சொல்கிறாரு, இந்த 2024ஆம் ஆண்டை நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் சென்ற ஆண்டுகளிலே நம்மை மோதின அலைகள், நம்முடைய வாழ்க்கை படையை உடைக்க முடியாத போராடின போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகளின் மத்தியில், எதிர்மறையான சூழலின் மத்தியில் சில நேரங்களில் நாம் நினச்சிருப்போம் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதுமாக அற்று போயிருக்கலாம். ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் இப்பொழுது சொல்லுவீங்க, நாம் தப்பி கரை சேர்ந்தோம். ஹல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எதற்கான அடையாளம் என்று சொன்னால், நீங்கள் தப்பி கரை சேர்ந்ததற்கான அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்த தீவின் பெயர் என்ன? மெலித்தா, மெலிட்சா. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது, இந்த 2024ஆம் ஆண்டு மெலித்தாவின் ஆண்டு, இயர் ஆஃப் மெலிட்சா. இந்த தீவு தான் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிருந்ததான அந்த கப்பல் பிரயாணத்தில் இருந்த அனைவருக்கும் அவருடைய ஜீவன்கள் காப்பாற்றப்படுவதற்கு அனுகூலமாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த தீவு எப்படி இருந்தது? அவர்களுக்கு அனுகூலமாக இருந்தது. செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க, எப்படி தேவன் முழுவதுமாக அழிந்து போய்விடுவோம், தப்புவதற்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை என்கிற ஜனங்களுக்காக அந்த புயல் காற்றின் நடுவில், அந்த சமுத்திரத்தின் நடுவே கர்த்தர் ஒரு மெலித்தா தீவை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதே போல நீங்கள் கரை சேரும்படியாக கர்த்தர் 2024ஆம் ஆண்டை உங்களுக்கு தந்திருக்கிறார். கரை சேர்ந்திருக்கிற உங்களை இந்த மெலித்தா தீவு என்று இருக்கக்கூடிய இந்த 2024ஆம் ஆண்டில் அங்கே கரை சேர்ந்த ஜனங்களுக்கு என்னென்ன அனுகூலத்தை கர்த்தர் அந்த தீவில கட்டளையிட்டாரோ, அதே போன்ற நன்மைகளையும் அனுகூலத்தையும் கர்த்தர் இந்த ஆண்டிலே தப்பி கரை சேர்ந்திருக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது காரியம், தப்பி கரை சேர்ந்தார்கள். மெலித்தா தீவில் வந்தவர்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது, என்ன அனுகூலமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம வைத்து பார்க்கணும். அநேக நாளாய் சூரியனையும் நட்சத்திரம் பார்க்காதபடிக்கு பெருங்காற்று பெரும் மழையில அலசடைப்பட்டு கரை தெரியாம, கரை சேர முடியாம உடைந்து காரியங்களை, அவருடைய நன்மைகள் எல்லாம் கப்பலிலிருந்து இழந்த ஜனங்கள் தப்பி பிழைக்க மாட்டோம் என்று நினைத்த ஒரு சூழ்நிலையில கர்த்தர் ஒரு கரையிலே சேர உதவி செய்தார். யோசித்து பாருங்க, அவர்கள் எப்படி கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது 43ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவருடைய யோசனைகளை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரை ஏறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். 27ஆம் அதிகாரம் 43, 44 வசனத்தில் பார்க்கிறோம் எப்படி கரை சேர்ந்தாங்க. கடலில் விழுந்து நீந்தி கப்பல் துண்டுகளிலே அவர்கள் அவ்விதமாக கரை சேர்ந்தாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு குளிர் இருந்திருக்கும். இத்தனை நாட்களாய் அவர்கள் சரியாக சாப்பிடவில்லை, 14 நாட்களாக சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள். எப்படி அந்த சரீரம் இருந்திருக்கும். இப்படி அந்த தீவில் போயிருக்கும் பொழுது அவருடைய நடுக்கம், அவருடைய உடலுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும். அங்கே அவர்களுக்கு போர்வை கிடையாது, எந்த உடையும் இல்லை, எல்லாம் கப்பலில் வீணாய் போய் விட்டது. இப்படி அந்த தீவில் போகும் பொழுது குளிரினாலே அவர்கள் செத்து போய் விடாதபடிக்கு, குளிரினாலே அவருடைய வாழ்க்கை அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் அந்த தீவிலே அனுகூலமான மனிதர்களை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் அதற்கு முன்பாக இவர்களுக்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த 2வது வசனம் சொல்லுது, அந்நியராகிய அந்த தீவார், யாரோ ஒருவர், முகமறியாதவர்கள், பழக்கம் இல்லாதவர்கள், அவர்கள் இவர்களுக்கு எப்படி இருந்திருக்கிறாங்க? அனுகூலமாக இருந்தாங்க. பாருங்க, பவுல் எழுதுறாரு, எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல,
அப்போ தப்பி கரை சேர்ந்த பொழுது அந்த தீவில் இருக்கிற ஜனங்க அவங்களை பார்த்த உடனே என்ன பண்ணியிருப்பாங்க? தங்களுடைய போர்வைகளை, தங்களுடைய உடைகளை ஓடி வந்து எடுத்துக்கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து அவங்களை தைரியப்படுத்தி அவங்களுக்கு வேண்டியதான ஆகாரங்களை கொடுத்து அவங்களை திடப்படுத்தி இருப்பாங்க. மாத்திரமல்ல, குளிரினாலே நடுங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் அங்கே நெருப்பு மூட்டினதை நாம் பார்க்கிறோம். மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஆகவே இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு மனிதர்களை அனுகூலமாக வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அறியாதவங்க, நீங்கள் பார்க்காதவங்க கூட உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க, உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, உங்களுக்கு ஒத்தாசை செய்வாங்க. உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மக்களை கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் எந்த மக்களை சந்தித்தாலும் அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. நீங்கள் செல்லும் இடத்துல சந்திக்கும் மனிதரிடத்துல கர்த்தர் அனுகூலத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் முதலாவது அந்த மெலித்தா தீவில் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அங்கே காப்பாற்றப்பட்டவர்களுக்கு கிடைத்ததான ஆசீர்வாதம். ஆகவே இந்த 2024 ஆண்டாகி இந்த மெலித்தா என்கிற ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான மனிதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3-5 வரைக்கும் நாம் வாசிப்போம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதில் சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று போதும் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இரண்டாவது காரியம் பாருங்க. இப்போ எல்லாரும் அந்த நெருப்பில் சுற்றி குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் அங்கே நெருப்பை மூட்டும்படியாக நெருப்பு அணைந்து போகாதபடிக்கு அங்கே இருக்கிறதான விறகுகளை எடுத்து அவர் அந்த நெருப்பில் போட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சூட்டு நிமித்தமாக அதற்குள்ளே இருந்ததான ஒரு விரியன் பாம்பு, விஷம் நிறைந்த ஒரு பாம்பு பவுலுடைய கையை வந்து கவ்வி கொண்டது. இப்போ அந்த தீவில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும் இந்த பாம்பு எவ்வளவு விஷம் உள்ளது, இதை கடித்தா எவ்வளவு நேரம் உயிரோடு இருப்பாங்க, எப்படி சாவாங்கன்னு சொல்லி அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் நன்கு அறிந்தவர்கள். ஆகவே அங்கே பவுலை பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய கையில் அந்த விஷ பாம்பு பிடித்து கொண்டு தொங்குகிறது, கடித்து பிடித்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த தீவார் பார்த்துன்னு சொல்றாங்க, இப்படிப்பட்ட விஷப்பாம்பு இவரை கடித்து விட்டிருக்கிறதே. அவங்க உடனே அவங்க ஒரு நினைவுக்குள்ள வராங்க, இவன் உண்மையாகவே கொலை பாதகன், ஏதோ மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கிறான், அதனால தான் சமுத்திரத்தில் சாகலைன்னா கூட பாருங்க அவன் இங்கே வந்து தப்பி கரை சேர்ந்த இடத்துல சாகும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகி விட்டது என்று சொல்லி அவனை குறித்த காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நடந்த சம்பவம் என்ன? 5ஆம் வசனம், அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இரண்டாவது, இந்த மெலித்தா என்கிற 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அனுகூலமான அடையாளத்தின் ஆண்டாக இருக்கும். ஆமென். அனுகூலமான அடையாளம். முதல்ல சொன்ன அனுகூலமான மனிதர்கள் இருப்பாங்க. இரண்டாவது அனுகூலமான அடையாளம். என்ன அனுகூலமான அடையாளம்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. உங்களை அழிக்க வருவது அழிந்து போகும். இங்கே பவுல் சாகல, கடித்த விரியன் பாம்பு தான் நெருப்பில் உதறி போட்ட பொழுது அதுதான் செத்து போனது. ஆகவே இந்த ஆண்டிலே உங்களை அழிக்க நினைக்கிற எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை அழிக்க முடியாது. மாறாக எது உங்களை அழிக்க வருகிறதோ, எந்த ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிறதோ அவைகள் வாய்க்காமல் போகும், அவைகள் அழிந்து போகும். உங்களுக்கு விரோதமாக அழிக்கக்கூடிய மனிதர்கள் எழுப்பினால் கர்த்தர் அவர்களை அழித்து போடுவாரே தவிர உங்களையோ அனுகூலமான அடையாளமாக கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும். இப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்றான், கொஞ்ச நேரத்தில் இவன் சாக போகிறான். சுற்றி இருக்கிறவங்களாம் அவனை பழித்து பேசுகிறார்கள்.
சுற்றி நிற்கிறவர்களுக்கு முன்பாக அங்கே எல்லாமே பயப்படத்தக்க ஒரு சூழ்நிலை உண்டாகுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே, கர்த்தர் மெலித்தா என்கிறதான இந்த ஆண்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே, இந்த ஆண்டில் உங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்கள் எழும்பினாலும், எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் அவர்கள் உங்களை தொட முடியாது, உங்களை அழிக்க முடியாது, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதை கர்த்தர் அழித்து போடுவார், நிர்மூலமாக்கி போடுவார். அது உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் உண்டாகிற பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சத்துருக்களா இருக்கலாம். எந்த காரியம் எந்த ரூபத்தில் எழும்பினாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த மெலித்தா என்கிற இந்த 2024 ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் அனுகூலமான அடையாளம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அடையாளமா வைப்பார். ஆமென். இப்போ நான் யோசித்து பார்த்தேன், உண்மையாகவே அந்த பாம்பு விஷமுள்ள பாம்பு தான், ரப்பர் பாம்புலாம் கிடையாது. அது என்ன? விஷமுள்ள உண்மையான விரியன் பாம்பு. அது சாதாரணமாக வந்து கடிக்கல, அது டென்ஷனில் வந்து கடிச்சிருக்குது. எப்படி டென்ஷன் ஆச்சு அவருக்கு? அதுக்கு அனல் உரைத்ததுனால கோபம் வந்து ஓடி வந்து அவன் கையை பிடிச்சிருச்சு. பாம்பினுடைய சுபாவம் சாதாரணமாக கடிக்கும் போது விஷம் சாதாரணமாக இறங்கும். எல்லா மிருகங்களுமே அப்படி தான். வெறித்தனம் கொண்டு கோபத்தோடு கூட கடிக்கும் பொழுது அது தனக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த விஷத்தையும் அது வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்போ இது கோபத்தில் வந்து பவுலுடைய கையை பிடித்த பொழுது அதற்குள்ளே இருக்கிறதான விஷமானது, கொடிய விஷம் முழுவதுமாக பவுலுடைய சரீரத்துக்குள்ளே இறங்கி இருக்கணும், இறங்கி தான் இருக்கும். இப்போ பவுலுடைய சரீரத்தில் இருக்கிறதா ஜீவனை எடுக்கும்படியாக விஷம் சரீரத்தில் பரவ ஆரம்பிக்கிறது. ஜீவன் போகணும், அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இப்போ வெளியிலிருந்து விஷம் சரீரத்துக்குள்ளே ஏறுது. நல்லா கவனிங்க, முக்கியமான காரியம் இது. வெளியிலிருந்து விஷமானது பவுலுடைய ஜீவனை எடுக்கும்படியாக பவுலுடைய சரீரத்தில் அந்த விஷம் உள்ளே பரவ ஆரம்பிக்கிறது, இருதயத்தை பிடிக்கும்படியாக, இருதயத்தின் துடிப்பை நிறுத்தும்படியாக. ஆனால் ஏற்கனவே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை பவுலுடைய இருதயத்தில் வைத்து விட்டார். அது என்ன? பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கு, உனக்கு குறித்து திட்டங்கள் அநேகம் வைத்திருக்கிறேன். இப்ப பவுல் சொல்றாரு மற்ற ஜனங்களிடத்துல, அந்த கப்பலில் இருக்கும் பொழுது, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், அதனால நீங்க எல்லாரும் திடமனதா இருங்க. இப்போ உள்ள இருக்கிற வாக்கு தத்துவம் இப்ப வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியில இருக்கிற விஷம் உள்ள வருகிறது, சரீரத்துக்குள்ளே உட்புகிறது. உள்ள இருக்கிற வாக்கு தத்துவம் வெளியே செயல்பட ஆரம்பிக்கிறது. இருதயத்திலிருந்து அந்த வாக்கு தத்துவம், இருதயத்திலிருந்து அந்த வாக்கு தத்துவத்தின் விசுவாசம் இப்போ உள்ள இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. விஷம் உள்ளே வருகிறது. இப்போ விஷத்தை வாக்கு தத்துவம் மேற்கொண்டது. உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவம் உள்ள இருக்கிற வரைக்கும் எது வெளியிலிருந்து உங்களுக்குள்ள வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தவே முடியாது, அழிக்க முடியாது. என்ன வியாதி, எந்த பலவீனம் வரட்டும், உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் உங்க ஜீவனை சுற்றிலும் பாதுகாப்பா இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பவுலுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும்னு கர்த்தர் சொன்னார். பவுல் அதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறாரு. ஆனா அதற்கு பிறகு நடந்த சம்பவம் என்ன? ஜீவனை எடுக்கும்படியாக, பவுலை சாக செய்யும்படியாக விஷம் உள்ள வருகிறது. விஷம் பவுலுடைய இருதயத்தை தொட முடியல. ஆனா இருதயத்துக்குள்ள இருந்தது என்ன? வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. விஷத்தை வாக்கு தத்தம் ஜெயித்தது. உங்க வாழ்க்கையில வருகிற எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், உங்கள் ஜீவனை எடுக்கக்கூடிய காரியங்களா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளா இருந்தாலும், உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை வாக்கு தத்தம் அது ஜீவன் உள்ளது, அது சாவை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தர் உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை, சில வாக்கு தத்தங்களை தனிப்பட்ட முறையில் கர்த்தர் தந்திருப்பாரு. அதை விட்டுடாதீங்க, அதை மறந்து போயிடாதீங்க. அதன் மேல நம்பிக்கையா இருங்க, கொடுத்த தேவன் மேல நம்பிக்கையா இருங்க. பவுலை கடித்தது விஷமுள்ள பாம்பு தான், அவன் சாக வேண்டும் தான் எல்லாரும் பார்த்தார்கள். ஆனா உள்ள இருந்த வாக்கு தத்துவம் அது வீறிட்டு வெளியே வந்தது. வெளியே இருந்த விஷமானது வாக்கு தத்தத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. என்னை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்புள்ள வாக்குத்தத்தம் எனக்கு இருக்குது. ஆமென். உங்களை சுற்றி எத்தனை அடுக்கு வாக்குத்தத்தம் உங்களுக்கு பாதுகாப்பாகிறதுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள்.
ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கும் பொழுது விஷம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, விஷ மனிதர்கள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, விஷ பூச்சிகள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு விரோதமாக எந்த மாந்திரிகங்கள், எந்த பிள்ளி சுனியங்கள், ஏவல்கள் எந்த காரியம் செய்தாலும் உள்ள வாக்குத்தத்தம் இருக்கும் பொழுது அது அவைகளை அழித்து போட்டுவிடும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏன் இல்லை? யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் அநேகம் இருக்கிறது. அநேக வாக்குத்தத்தம் இருக்கும் பொழுது உலக பிரகாரமான மாந்திரிகளும் உலக பிரகாரமான கிரியைகளும் பரலோகத்திலிருந்து வந்த ஜீவனுள்ள வார்த்தையை அது தொடவே முடியாது. அந்த வார்த்தை தான் நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்மாவை அது பாதுகாக்கிறது. இங்க அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜீவனும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே மறைந்து இருக்கிறபடினாலே, பாதுகாக்கிறபடினாலே வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த தீங்கும் உங்கள் ஜீவனை தொட முடியாது. ஹல்லேலூயா. வரலாம், போராடி பார்க்கலாம், ஆனா உள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் சும்மா கிடையாது. அது யார் கொடுத்த வாக்குத்தத்தம்? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து கடந்து வந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஆகவே இரண்டாவது, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்து விஷத்தை முறித்து உங்களை அனுகூலமான அடையாளமாக கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. விசேஷித்த அடையாளமாய் நீங்களும் உங்கள் குடும்பமும் இருப்பீங்க. எந்த ஜனங்கள் எல்லாம் நீங்க அழிஞ்சு போயிருவீங்கன்னு சொல்லி நினைத்தாங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாய் இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அந்த சூழ்நிலைகளுக்குள்ள நம்மை வைத்து நாம் பார்க்கணும். நெடுநேரமாய் பார்க்குறாங்க, எப்படியாவது வீக்கம் வந்து அல்லது திடீர்னு விழுந்து அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு வர்ற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், இழப்புகள் அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்க பலவீனங்களை அறிந்தவங்க ஒருவேளை நினைக்கலாம், இவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, அல்லது இந்த குடும்பம் ரொம்ப நாள் நல்லா இருக்காது, இவங்க பிள்ளைங்க தலையெடுக்க மாட்டாங்க, இந்த குடும்பம் வாழ்ந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்கள் ஆச்சரியமாய் மாறத்தக்க ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. அழிஞ்சு போயிடுவான்னு நினைச்ச கண்கள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய கண்களாய் கர்த்தர் மாற்றுகிற ஆண்டு தான் 2024 ஆகிய மெலித்தாவின் ஆண்டு. ஹல்லேலூயா. இங்கே பவுலை அது வரைக்கும் பார்த்தவங்களை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க? அற்பமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சாக போகிறவனாய் பார்த்தாங்க. ஒரு கொடிய விஷயத்திற்கு அவன் பாதிக்கப்பட்டவனாக, அவன் ஒப்படைக்கப்பட்டவனாக ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அற்பமாய் வேடிக்கை பார்த்தவர்கள் ஆச்சரியமாய் தேவனை பார்க்கிறவர்களாக பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறவராக உங்களை பார்ப்பாங்க. எவ்வளவு நாட்கள், இத்தனை ஆண்டுகள் எப்படி உங்களை பார்த்தார்களோ தெரியாது. ஆனால் இந்த ஆண்டிலே உங்களை பார்க்கிற கண்கள் எப்படி பார்க்கணும்? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை தேவனை போல பார்க்கிற கண்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தவறாய் பேசின நாவுகள், தாழ்த்தி பேசின நாவுகள் இந்த ஆண்டில் உங்களை உயர்த்தி பேசும். பாருங்க, அவங்க சொன்னாங்க இவன் கொலைபாதகன், அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பாருங்க, அவங்களே நியாயம் தீர்த்துட்டாங்க. ஆனால் உண்மையாலே பவுலுடைய நிலை என்னன்றது கர்த்தருக்கும் பவுலுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் நடக்கிற சூழ்நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இவன் கொலைபாதகன் தான், இவன் தப்புறதுக்கெல்லாம் எந்த வழியும் இல்லை, அதனால தான் இவனுக்கு இப்படி நடக்குது. இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, இன்னைக்கு அநேகர் நினைக்கிற நினைவு அதுதான். யாராவது சறுக்கி கீழே விழுந்துட்டா அல்லது பைக்கில் போகும்போது அடிபட்டுருச்சுன்னா இல்லை ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அடுத்தவர்களுடைய நினைவுக்கு உடனே இவர்கள் அவர்களை நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் உனக்கு டோன்ட் டூ தட். அது மாத்திரம் ஒரு நாள் நம்ம செய்யக்கூடாது. யாருக்கு என்ன பாதிப்பு, என்ன கஷ்டம் வந்தாலும் அது கர்த்தருக்கு மட்டும்தான் அதனுடைய வெளிப்பாடு தெரியும். இதனால தான் அவங்க அப்படி தான் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு அதே பிரச்சனை கர்த்தர் திருப்பி உங்களுக்கு நேரம் அனுப்பிச்சிடுவார். அதற்கு அநேக ஆதாரமான வசனங்கள் உண்டு. ஒரு இடத்துல யூதர்கள் வந்து இயேசுவின் இடத்துல சொல்லுவாங்க, கலிலேயருடைய இரத்தத்தை பிலாத்து கர்த்தருடைய பலியில கலந்து விட்டான் என்று சொல்லுவாங்க. இயேசுவின் இடத்துல வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா கலிலேயருடைய இரத்தத்தை
பலியில் கலந்துட்டாங்க. அப்போ அந்த கலிலேயர் எவ்வளவு பாவம் பண்ணவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு இயேசு அவர் இடத்துல அப்படியான்னு கேட்க மாட்டார். அவர் திருப்பி ஒரு பதிலை கொடுப்பார். இயேசு லூக்கா 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்ப. லூக்கா 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். அங்கே இருந்த ஜனங்க பிலாத்து இப்படியாக கலிலேயருடைய ரத்தத்தை பலியிலே கலந்துட்டான்னு சொல்லி இயேசுவிடத்தில் சொல்றாங்க. பலி என்பது பரிசுத்தமானது, அங்கே மனிதனுடைய ரத்தம் அதில் கலக்கப்படக்கூடாது. ஆனால் பிலாத்து அந்த காரியத்தை செய்ததை அங்கே இருக்கிறதான சிலர் இயேசுவினிடத்தில் சொல்றாங்க. கவனிங்க, இயேசுவினிடத்தில் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க ஏதோ பாவம் பண்ணவங்க, அதனால தான் அவங்க ரத்தம் பலியில கலக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசுவும் ஆமாம் நீ சொல்லுகிறது கரெக்டு தான், அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும், அதனால தான் அவங்களுக்கு இப்படி நடந்ததுன்னு பிலாத்து இயேசு சொல்லணும்னு சொல்லி ஜனங்க எதிர்பார்த்து சொல்றாங்க. ஆனால் இயேசுனுடைய பதில் எப்படி தெரியுமா இருந்தது? 2ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? போதும், ஆண்டவர் கேள்வி வைக்கிறாரு பாருங்க. நீ இப்படி சொல்றதுனால மற்ற கலிலேயரை பார்க்கிலும் யாருடைய ரத்தம் பலியிலே சேர்க்கப்பட்டதோ அந்த கலிலேயர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்ப அந்த நினைவோடு கூட தான் இயேசுவின் இடத்துல அவர்கள் சொல்றாங்க. அதை சொல்லிட்டு 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்துங்க, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன? நீ நினைக்கிற மாதிரி, நீ கணக்கு போடுற மாதிரி, நீ பார்க்குற மாதிரி கதை கிடையாது. நீ ஒருத்தரை நியாயம் தீர்க்கிற மாதிரி கதை கிடையாது, விஷயம் இல்லை. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து வச்சாரு பாருங்க ஒன்று, நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீ இந்த மாதிரி அடுத்தவனுடைய சூழ்நிலையை பார்த்து நியாயம் தீர்த்துக்கிட்டு அடுத்தவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அவனை போலவே நீ கெட்டு போவ. அவனுக்கு என்ன நடந்ததோ அது உனக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு 4வது வசனத்தில் ஒரு காரியத்துக்கு கர்த்தர் சொல்றாரு. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே கர்த்தர் கணக்கோட சொல்றாரு. ஏசப்பா எப்படி சொல்றாரு? புள்ளி விவரத்தோடு சொல்றாரு. ஆனா அங்க சொன்ன யூதர்கள் எப்படி சொல்றாங்க? சில கலிலேயருடைய ரத்தம். இங்க ஆண்டவர் எவ்வளோடு கூட பேசும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கோட பேசுறாரு. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். யாருக்கு தெரியுமா இந்த வார்த்தை? யாரெல்லாம் நீங்க அடுத்தவங்களை நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஒருத்தன் வழிக்கு விழுந்தா, சரிக்கு விழுந்தா, பைக்கில் விழுந்தா, வியாதி வந்தா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா உடனே சொல்லும் இதனால தான் உனக்கு, பி கேர்ஃபுல், அது உனக்கு வந்துடும். அல்லேலூயா. ஒரு நாளும் உள்ளத்துல நினைக்க கூடாது, மற்ற இடத்துல பேசவும் கூடாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இது. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கதை கிடையாது. நீ அப்படி நினைச்சிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நீ யாரை பத்தி என்ன பேசுறியோ, அவங்க எப்படி கெட்டு போனாங்களோ, அவங்களுக்கு என்ன சம்பவம் கஷ்டமா நடந்ததோ அது அப்படியே உனக்கு நடக்கும். பி கேர்ஃபுல், மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். இங்க இருக்கிற எல்லாரும் அப்படி இருக்க மாட்டோம். சில நேரங்களில் அப்படிப்பட்ட எண்ணங்களை பிசாசு நம்முடைய உள்ளத்துல கொண்டு வருவான். இதனால தான் அங்க வருவோம் பாருங்க, அதுதான் டேஞ்சர். இதை மாத்திரம் விட்டுடுங்க. யாருக்கு என்ன நடந்தால் ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, முடிந்தா அவங்களுக்காக உதவி செய்யுங்க, விசாரிங்க. அதோடு கூட நம்முடைய காரியம் நிறுத்தப்பட வேண்டுமே தவிர நாம மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க யாரையும் அவசரப்பட்டு நியாயம் தீர்த்துறாதீங்க. அல்லேலூயா. ஆமாம். இப்போ இங்கே ஜனங்க மெலித்தா தீவில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க? பவுலை பார்த்து கொலை பாதகன்னு சொல்கிறாங்க. அவர்கள் அவனை தாழ்த்தி பேசினார்கள், அவனை அற்பமாய்
வேதனை அடையும்படியாக அவர்கள் பேசினார்கள். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? யார் அவனை தாழ்த்தி பேசினார்களோ, தவறாய் பேசினார்களோ, அவர்களே சொல்றாங்க, அவன் யாருன்னு சொன்னாங்க? தேவன் என்று சொன்னார்கள். அப்போ எந்த நாவுகள் இத்தனை நாள் வரைக்கும், இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் உங்களை அற்பமாக பேசினதோ, உங்களை கேவலமாய் பேசினதோ, உங்களை குறித்து தவறாய் பேசினதோ, அந்த நாவுகளிலேயே கர்த்தர் உங்களை உயர்த்தும் பேசும்படியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை சபித்த நாவுகள் உங்களை உயர்த்தி பேச ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை ஆச்சரியமான சாட்சியாக நிறுத்துகிற ஆண்டுதான் இந்த 2024 ஆண்டு, மெலித்தாவின் ஆண்டு. ஹல்லேலூயா. 2024 ஆண்டு மெலித்தாவின் ஆண்டு. அதை மறந்து போறாதீங்க. முதலாவது என்ன? அனுகூலமான மனிதர்கள். இரண்டாவது அனுகூலமான அடையாளம். மூன்றாவது ஆச்சரியமான சாட்சி. நீங்க அநேகருக்கு முன்பாக ஆச்சரியமான சாட்சியா நிற்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை மற்ற ஜனங்க பார்ப்பாங்க. அழிந்து போவீர்கள் என்று நினைத்தவர்கள் அங்கே உங்களை வாழ்த்தி பேசுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. வந்து சொல்லுவாங்க, இப்படி ஆயிரோன்னு நாங்கள் நினைச்சோம், இப்படி முடிஞ்சிரோன்னு நினைச்சோம், ஆனால் இன்றைக்கு இப்படி கர்த்தர் உங்களை வச்சுட்டாரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைங்களாம் தேராதுன்னு நினைச்சோம், ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அப்படி பேசினாங்களோ அவர்கள் எல்லாம் உங்களை உயர்த்தி பேசக்கூடிய ஆண்டாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். அடுத்ததாக அதே 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். தீவுக்கு முதலாளாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியுனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ஹல்லேலூயா. இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். 4வது அற்புதங்களின் காட்சியை பார்ப்பீங்க இந்த ஆண்டு. இதுக்கு முன்பாக என்ன சொன்னேன்? ஆச்சரியமான சாட்சியாக கர்த்தர் உங்களை வைப்பார். ஆச்சரியமான சாட்சியாக இருக்கிற உங்கள் மூலமாக அற்புதங்களின் காட்சி நடக்கும். ஆமென். அவன் செத்துருவான்னு அந்த ஜனங்க நினைச்சாங்களோ, எந்த கையில விஷப்பூச்சி இருந்ததோ, எந்த கையில விஷம் ஏறினதோ, அதே கையினாலே அங்க சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கிறோம். அந்த வசனத்தை மறுபடி உங்களுக்கு படித்து காட்டுறேன் பாருங்க. இதை படிக்கும் பொழுது எனக்குள்ளாக ஆவியானவர் கொடுத்த ஒரு சந்தோஷம் அளவே இல்லை. பாருங்க, அந்த 3வது வசனத்தில் கடைசி பகுதி என்ன போட்டிருக்குது? அவனுடைய கையை கவ்வி கொண்டது. எது? விரியன் பாம்பு, விஷம் உள்ள போகிறது. இப்போ 8வது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ஐயா, எந்த கையில விஷம் ஏறினதோ, எந்த கை பாதிப்புக்குள்ளானதோ, இப்போ அதே கை மற்றவருடைய பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. எந்த உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோ, யார் நீங்களாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, நீங்க யார் மூலமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தாலும், உங்கள் நிமித்தம், உங்க குடும்பத்து நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. கையில ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அங்கே கையில் விஷப்பூச்சி இருந்தது. ஆனால் இப்போ அதே கை தான் மற்ற மேலே, பலவீனத்தில் வியாதியில் இருந்தவன் மேலே வைக்கப்படும் பொழுது உள்ள என்ன இறங்குச்சு? சுகம் அளிக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. பவுலுடைய சரீரத்தில் விஷத்தின் வல்லமை ஏற முடியல, ஆனால் கையிலிருந்து வெளியே சுகமளிக்கிற வல்லமை வந்தது. ஆமென். அப்போ உங்கள் சரீரத்தில், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளினுடைய தாக்கம் உள்ள வராது. பிரச்சனைகளில் இருக்கிறவர்களை விடுவிக்கக்கூடியதான வல்லமையை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து புறப்பட செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் யாருக்காக இந்த ஆண்டில் ஜெபிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த தீவின் தலைவனை கர்த்தர் பவுலை கொண்டு சுகமாக்கினார். அவன் சுகமான அந்த தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர்களும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே உங்கள் நிமித்தமாக கர்த்தர் இந்த ஆண்டிலே அற்புதங்களின் காட்சிகளை கர்த்தர் உண்டாக செய்வார். இப்போ அந்த தீவில் இருந்த ஜனங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பவுலை ஒரு மாதிரி பார்த்தாங்க.
பவுலை பார்க்கும்போது செத்துருவான்ற மாதிரி பார்த்தாங்க. அங்கே பவுல் ஆச்சரியமான சாட்சியாய் நின்றதை பார்த்தார்கள். அதே ஜனங்கள் இப்பொழுது அந்த தீவில் இருக்கிற எல்லாரும் பவுலின் நிமித்தம் சுகமாக்கப்படுகிறதை, குணமாக்கப்படுகிறதை அவர்கள் அற்புத காட்சியாக கண்டார்கள். ஆமென். வியாதியோடு கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வியாதியிலிருந்து சுகம் கொடுத்து உங்களை போன்ற வியாதியில் இருக்கிறவர்களுக்கு உங்களை கொண்டு கர்த்தர் சுகத்தை தருவார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர், இதுதான் நம்முடைய ஆண்டவர். நான் எப்பொழுதும் வியாதியோடு கூட இருக்கணும், கர்த்தருடைய சித்தமே அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை அது ஜீவன் உள்ளதாய், அது வல்லமை உள்ளதாய் நீங்கள் வைத்துக் கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விஷத்தன்மையின் கிரியைகளையும் அது அழித்து போட்டு மற்றவர்களுக்குள்ள இருக்கிற வியாதியை சுகமாக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய சுகமளிக்கிற வல்லமையினால் உங்களை நிரப்பி வைத்திருப்பார். உங்களுடைய பாத்திரம் சுகமளிக்கிற வல்லமையினால நிரம்பி இருக்கும். நீ யார் இடத்துல பேசுகிறீர்களோ, யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, யார் மேல கரங்களை வைக்கிறீர்களோ, கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது உண்மை. இந்த ஆண்டு கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். 2024 ஆண்டாகிய இந்த மெலித்தாவின் ஆண்டிலே உங்கள் நிமித்தம் அற்புதங்களின் காட்சிகளை கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உண்டாக செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். ஐந்தாவது ஒரு நிறைவுள்ள துவக்கம். ஐந்தாவது நிறைவுள்ள துவக்கம். முதலாவது சொன்ன அனுகூலமான மனிதர்கள், இரண்டாவது அனுகூலமான அடையாளம், மூன்றாவது ஆச்சரியமான சாட்சி, நான்காவது அற்புதங்களின் காட்சி, ஐந்தாவது நிறைவான துவக்கம். இப்போ 3 மாதங்கள் அந்த தீவில் பவுலும் அந்த கப்பலில் உடைந்து போன கப்பலிலிருந்து வந்தவங்க எல்லாரும் அவங்க அந்த தீவில் 3 மாதம் தங்கி இருக்கிறாங்க. இப்போ 3 மாதங்கள் முடிந்த உடனே இயற்கையின் சூழ்நிலை எல்லாம் அவர்களுக்கு சாதகமாகினது. இப்பொழுது அந்த தீவிலிருந்து அவர்கள் புறப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது. அந்த தீவிலிருந்து அவர்கள் கப்பலில் ஏறி புறப்படக்கூடிய நேரம் வந்தது. பாருங்க, இப்போ அவர்கள் அந்த கப்பலில் ஏறி புறப்படும் பொழுது அவங்க அந்த தீவுக்கு வரும்பொழுது எதெல்லாம் கொண்டு வந்தாங்க? ஒன்றும் கிடையாது. அதான் சொல்றாரு, நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. எப்படி கரை சேர்ந்தாங்க? கப்பல் துண்டுகளினாலே நீந்தி கரை சேர்ந்தாங்க. கையில் ஏதாவது ஒரு 25 கிலோ அரிசி மூட்டையை வச்சுட்டு நீந்த முடியுமா? ஆமாம், அது நம்மளை நீந்தி கடல் ஆழத்துக்கு கொண்டு போயிடும். இப்போ கடலில் அவங்க கப்பலில் இருந்த எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கடலில் தூக்கி போட்டதை அங்கே பார்க்க முடிகிறது. 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 19வது வசனம் 18-19 வாசிங்க. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 19வது வசனம். 3ஆம் நாளில் கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால எடுத்து எறிந்தோம். அப்போ கப்பலில் இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க? தூக்கி போடுகிறார்கள். 38ஆம் வசனம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 41ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள். அசையாமல் நின்றது. பின்னணையும் அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிடுச்சு. எல்லாம் போச்சு, எல்லாமே காலி. அப்போ அந்த தீவுக்கு அவங்க வரும்பொழுது வெறும் கையாக வராங்க. ஜீவன் மாத்திரம் தான் தப்பி இருக்குது. இருந்த எல்லாமே அழிந்து போயிடுச்சு. எல்லாமே அவங்க இழந்துட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் வந்தாங்க. ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான மனிதர்களை தந்தார். அனுகூலமான அடையாளத்தை உண்டாக்கினார். ஆச்சரியமான சாட்சியாய் நிறுத்தினார். அற்புதங்களின் காட்சிகளை அவர்கள் மூலம் உண்டாக்கினார். கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் வந்து இப்போ புறப்படும் பொழுது அவங்க எப்படி தான் புறப்படணும்? அது அந்நிய இடம், வெறும் கையாக தான் புறப்படணும். ஆனால் கர்த்தர் அவங்கள சும்மா அனுப்பலை. பாருங்க, இப்போ வாசித்தோம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் வசனம் 28-10. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்த. ஐயா, இவங்க என்ன நான் கேட்குறேன், இவங்க என்ன கொண்டு வந்தாங்க? இவங்க அநேக மரியாதை ஜனங்க செய்தாங்க. இவங்க ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் பவுல் நிமித்தம் அங்கே அநேக நன்மைகள், அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாக இந்த ஆண்டில் அநேகருக்கு நன்மைகள் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறபடினாலே கர்த்தர் உங்களுக்கு மற்ற ஜனங்கள் மத்தியில் கனத்தை உண்டாக்குவார். ஹானர் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். அநேகர் உங்களை கனப்படுத்துவாங்க. மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிங்க. எங்களுக்கு தேவையானதை
ஏற்றினார்கள். ஐயா, இப்போ கப்பலே இல்லாமல் வெறும் கையா வந்தவங்க இப்போ புதிய ஒரு கப்பலில் புறப்படும் பொழுது அந்த தீவில் இருந்த ஜனங்க அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் ஏற்றுனாங்க. எல்லாம் கடலில் விட்டுட்டு வந்தாங்க. இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே ஏறுது. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே 2024 ஆண்டாகிய இந்த மெலித்தாவின் ஆண்டை நீங்கள் முடித்து 2025 ஆண்டில் பிரவேசிக்கும் பொழுது இந்த ஆண்டில் வந்த வண்ணமாக இருக்க மாட்டீங்க. அடுத்த ஆண்டில் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் ஃபுல் லோட் பண்ணி அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 2025 நீங்கள் என்டர் ஆகும் பொழுது எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் நீங்கள் ஜீவன் தப்ப கரை சேர்ந்திருக்கலாம். ஆனால் அடுத்த ஆண்டு அநேக நன்மைகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சகல நன்மைகளோடு கூட கர்த்தர் 2025 ஆண்டுக்குள்ளே கர்த்தர் உங்களை புறப்பட செய்வார். முழங்கால் படிடுவோமா? நாம் ஜெபிப்போம்.